ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சைனீஸ் பிஎல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மினி பிஎல் சீரிஸ். இது வரைக்கும் மொத்தம் 2 எபிசோட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. டூரேஷனும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. வெறும் 8 நிமிஷம் 9 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு எபிசோடாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வெறும் 4 எபிசோடு மட்டும் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த சீரீஸ்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடை தான் காமிக்கிறாங்க. இவன் பேர் இது வரைக்கும் 2 எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. 2 எபிசோட்லேயுமே இவன் பேரை சொல்லவே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோன்ட்டே வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அங்க குளிச்சிட்டு இருக்கான். இவன் குளிக்கிறத டாப் டு பாட்டம் அப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பையன் ஒரு வழியா குளிச்செல்லாம் முடிச்சுட்டு பெட்ல உட்காந்துட்டு மொபைல்ல என்னமோ பார்த்துட்டு இருக்கான். இது ஒன்றும் அவ்வளோ மோசமா இல்லை அப்படிங்கிற மாதிரி மொபைல்ல எதையோ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் மெயின் லீடு தான் காமிக்கிறாங்க. நம்ம செகண்ட் மெயின் லீடு ஒரு வீட்டுக்குள்ள போறான். அந்த வீட்டுக்குள்ள போய் அவனோட கைக்கு க்ளவுஸ் இதெல்லாமே போட்டுட்டு இருக்கான். இவன் பண்றதை பார்த்து நீங்க ஒன்றும் தப்பாலாம் நினைக்காதீங்க. பையன் ரொம்பவே நல்ல பையன். நம்ம பையன் வந்து ஒரு மசாஜ் தெரபிஸ்ட். மசாஜ் பண்றதுக்காண்டி தான் இப்ப கைக்கு க்ளவுஸ் இதெல்லாமே போட்டுருக்கான். வேற எங்கேயும் வரவே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ மொபைல் ஏதோ செக் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, தெரபிஸ்ட தான் செக் பண்ணிருப்பான் போல. சோ நம்ம பையனை பார்த்துட்டு தான் நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து புக் பண்ணிருப்பான். நம்ம செகண்ட் ஹீரோ பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு சொல்லுங்க. நம்ம செகண்ட் மெயின் லீடோட நேம் வந்து ஜிரோயி. நம்ம ஜிரோயி வந்து அங்க வந்து அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கான். இவன் பண்ற எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு வந்து இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பையன் ஒரு மாதிரி பிளான் போட்டுட்டு அவனோட ஷர்ட் பட்டன் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அவனை பார்த்து ஒரு மாதிரி இருமிக்கிட்டே இருக்கான். இவன் இருமுற எல்லாத்தையுமே நம்ம ஜிரோயும் நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு பெருசா கண்டுக்காம மறுபடியும் அவன் ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்கான். என்னதான் இது ஒரு சைனீஸ் சீரீஸா இருந்தாலும் இவங்க 2 பேருமே இப்ப இருக்கிறது ஜப்பான்ல. ஸோ 2 பேருக்குமே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு போல. நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடு இருந்துட்டு அவனுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி அவன் போன்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி காமிக்கிறான். இந்த மாதிரி ஸ்பெஷல் சர்வீஸும் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பையன் மேட்ரு விஷயத்துல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஜிரோய்க்கு காமிச்சா. நம்ம ஜிரோ இருந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சைனீஸ்ல பேசிட்டு இருக்கான். இதை கேட்டோடனேவும் நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன நீ சைனீஸ்லாம் பேசுவியா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, அவன் இருந்துட்டு ஏன் நான் பேச மாட்டேன், நான் சைனீஸ் நல்லாவே பேசுவேன். நான் சைனால இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில நர்சிங் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கேன். நான் மசாஜிங்கும் பண்ணுவேன், அக்பஞ்சர் மெத்தடும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிரோயி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடு கிட்ட சொல்றான். அக்பஞ்சர் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த பழைய காலத்துல ஊசியை வச்சு ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மெத்தட் தான். பையன் அதுல ரொம்பவே டேலண்டடா இருப்பான் போல. ஸோ நான் என்னோட ஸ்கில்லை வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கேன், நாட் மை பாடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிரோயி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடு கிட்ட சொல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடு இருந்துட்டு ஆனா நீ பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்க, என்னால என்ன கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அவன் இருந்துட்டு ஓ அப்படியா, இது ரொம்பவே ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிடலாம், நீ ரொம்பவே ஹாட்டா இருக்கல, சோ நான் உன்னை கூல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிரோயி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மெயின் லீடு கிட்ட சொல்லிட்டு அவன அப்படியே குப்பரக்க படுக்க போட்டு அவனுக்கு வந்து அப்படியே மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். இவன் மசாஜ் பண்ண பண்ண அவன் வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றான் போல. பையன் ரொம்பவே ஒரு மாதிரி ரிலாக்ஸா ஃபீல் பண்ணிக்கிட்டேவும் நம்ம ஜிரோய பார்த்து ஹே உன்னோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிரோயி கிட்ட கேட்க. நம்ம ஜிரோயி இருந்துட்டு என்னோட நேம் வந்து ஜிரோயி அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு சொல்றான், ஓ அப்படியா, சரி ஓகே, நீ எதுக்காண்டி ஜப்பானுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜிரோயி கிட்ட கேட்க. நம்ம ஜிரோயி வந்து அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவன் பாட்டுக்கு அவனோட ஒர்க்கை வந்து கன்டினியூ பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு சரி சரி ஓகே எனக்கே புரிஞ்சு. எப்ப பார்த்தாலும் கேப்ளிங் விளையாடிட்டே இருப்பாங்க. உங்க அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லை, உன்னோட சிஸ்டர் வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் உனக்கு வந்து ஹார்ட் ப்ரோக்கன் ஏற்பட்டுருச்சு, ஸோ அதனால தானே நீ ஜப்பானுக்கு ஓடி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிரோயி கிட்ட பேச. நம்ம ஜிரோய்க்கு வந்து பயங்கரமா கடுப்பாயிட்டு அவன் முதுகுல வந்து மசாஜ் தானே பண்ணிட்டு இருந்தா ரொம்பவே சாஃப்டா. அவன் பாட்டுக்கு அவன் முதுகுல கையை வச்சு நல்லா குத்துண்டு குத்த ஆரம்பிக்கிறான். பாவம் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பயங்கரமா வலிக்குது. ஐயோ அம்மா மெதுவா பண்றா, வலிக்குது வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கத்திக்கிட்டே இருக்கேன். நம்ம ஜிரோயி இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணாதான் ரொம்பவே சாஃப்டா இருக்கும், இதெல்லாமே தாங்கிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிரோயி வந்து நம்ம ஃபர்ஸ்டோட முதுகுல நல்லா குத்துண்டு குத்திக்கிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் அப்பயும் அடக்குற மாதிரி தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு நம்ம ஜிரோயி கிட்ட சரி ஓகே நான் உங்ககிட்ட ரொம்பவே சீரியஸா கேட்கறேன், நீ எதுக்கு ஜப்பானுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஜிரோயி கிட்ட கேட்க. நம்ம ஜிரோயி இருந்துட்டு ஏன்னா நான் சைனீஸ் மெடிசனை ப்ரமோட் பண்றதுக்காண்டி இங்க வந்தேன், நான் வேற எதுக்கு இங்க வர போறேன், நீ என்ன நினைச்ச என்னை பத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிரோயி வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இப்ப வந்து கொஞ்சம் சாஃப்டாவே அப்படியே வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். இவன் மசாஜ் பண்ண நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது போல. பையன் அதை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டேவோ அப்படியே படுத்திருக்கான். அப்படி படுத்திருந்தவனுக்கு திடீர்னு ஒரு கொஸ்டின் வந்து அவன் மைண்டுக்குள்ள வருது போல. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு நம்ம ஜிரோ கிட்ட டாக்டர் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மட்டும் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜிரோ கிட்ட கேட்க. நம்ம ஜிரோ இருந்துட்டு என்னடா ரெக்வெஸ்ட் பண்ண போற கேளு
சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்பவே சின்ன விஷயம்தான், பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ ஹீட்டர்ஸ் கேட்க நம்ம ஜீரோயும் சரி ஓகே பண்றேன்னு சொல்லியிருப்பான் போல. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எந்த விஷயத்துக்காண்டி ரெக்யூஸ்ட் பண்ணியிருக்கானா, இவன் ஒரு செக்ஸியான ஒரு ட்ரெஸ் வச்சிருக்கான், அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சு நீ எனக்கு மசாஜ் பண்ணும்போது இதை போட்டுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜீரோ கிட்ட காமிக்க, நம்ம ஜீரோ இருந்துட்டு அதை பார்த்த உடனே போடா பைத்தியக்கார பயலே, போடா சைக்கோ, உங்ககிட்ட எல்லாம் வேலை பார்ப்பாங்களா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிருவி வந்து அங்க இருந்து அவனோட பேக் இதெல்லாமே எடுத்துட்டு போலான்னு பார்த்தா, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டே நிஜமாவே நீ கோவப்பட்டியா, சரி சரி ஓகே இதை வேணா நான் வேணா போட்டுக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜிருவி கிட்ட சொல்ல, நம்ம ஜிருவியும் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு மாதிரி செக்ஸியா படுத்திருக்கான். நம்ம ஜிருவி இருந்துட்டு டேய் என்ன பார்த்தது போதும் முதல்ல திரும்புடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிருவி வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட சொல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு ஏன் அவசரப்படுற, கொஞ்ச நேரம் நான் இப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ கிட்ட சொல்றான். நம்ம ஜீரோ இருந்துட்டு இப்படியே நீ என்ன பார்த்துட்டு இருந்தனா இதுக்கும் பே பண்ண வேண்டியதா இருக்கும் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அவன் இருந்துட்டு பரவாயில்ல நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். நம்ம ஜீரோ இருந்துட்டு இப்ப நீ மசாஜ் பண்றியா இல்லையா, அப்படி இல்லைன்னா நான் இங்க இருந்து கிளம்பி போறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீரோயி வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போலான்ட்டு பார்த்தா, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு ஹே ஹே ஒரு நிமிஷம் இல்லை, சரி ஓகே நான் திரும்பி படுத்துக்கிறேன், நீ வந்து கொஞ்சம் ஜென்டலா எனக்கு மசாஜ் பண்ண ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோயி கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாவே அப்படியே ஜென்டலா மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி ஜென்டலா மசாஜ் பண்ண பண்ண நம்மளோட திங்கிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அவன் வந்து வேற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேவும் ஆ ஊ நல்லா இருக்கு கன்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டேவும் முணங்கிக்கிட்டேவும் அவன் பண்ற மசாஜ் இதெல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம ஜீரோவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, இவன் வந்து கத்திக்கிட்டே இருக்கானா. இதை பார்த்து நம்ம ஜீரோ இருந்துட்டு சரி சரி ஓகே உனக்கு வந்து முக்கியமான வேலை இருக்கும்னு நினைக்கிறேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீரோயும் வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போலான்ட்டு பார்த்தா, இவன் இருந்துட்டு டே எங்க போற இன்னும் எனக்கு முடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி இழுத்து பெட்ல அப்படியே இவனை படுக்க வச்சு இவன் மேல அவன் ஏறி படுத்துக்கிறான். படுத்துக்கிட்டு இவன் வந்து அவனையே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். 2 பேருக்குமே பயங்கரமா ஹார்ட் பீட் எல்லாமே ரைஸ் ஆயிட்டு இருக்கு. 2 பேருமே அப்படியே மாத்தி மாத்தி ஒருத்தர் அப்படியே லுக் விட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஜீரோயே இருந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிட்ட டேய் இப்ப என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி ஜீரோய் வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு அவனை பார்த்து நீ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க, நான் உன்னை கிஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜீரோ கிட்ட கேட்க, நம்ம ஜீரோ இருந்துட்டு முடியாது வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவனோட தலையை மட்டும் அப்படியே லைட்டா ஆடுறான். நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தாலும் அவன் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவன் பக்கத்துல போய் கிஸ் பண்ற மாதிரி அப்படியே ரொம்ப பக்கத்துல போயிட்டான். அப்ப நம்ம ஜீரோ இருந்துட்டு அவன் கையை எடுத்து அவனோட லிப்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ண, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவனோட கையில லைட்டா சாஃப்டா ஒரு கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு அவன் கையை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஜீரோயை கிஸ் பண்ணலான்ட்டு பக்கமா போக, நம்ம ஜீரோயை வந்து இந்த டைம் நம்ம ஃபர்ஸ்டோட லிப்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான். க்ளோஸ் பண்ணிட்டு வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நம்ம ஃபர்ஸ்ட் அப்பயும் அடங்குற மாதிரி தெரியல, மறுபடியும் அவன் கையை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் கிஸ் பண்ற மாதிரி அவன் பக்கத்துல போயிட்டே இருக்க, நம்ம ஜீரோயி வந்து அவனோட தலையை இந்த பக்கமா திருப்பிக்கிறான். வேணாம் முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கிறான். அப்ப கரெக்டா நம்ம ஜீரோயோட மொபைலுக்கு நம்ம நோட்டிபிகேஷன் வருது போல. அதை பார்த்தா நம்ம ஜீரோ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் கிட்ட முதல்ல நான் என்னோட மொபைல் என்னன்ட்டு செக் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் வேணா இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீரோயி வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட சொல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் தப்பிச்சா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைல் எடுத்து நோட்டிபிகேஷன் இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு சரி ஓகே மசாஜ் தெரபி டைம் வந்து முடிஞ்சிருச்சு, இந்த சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ட்டு நான் நம்புறேன், அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் டைமும் எனக்கு கால் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோய் வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சா போதும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தலை தெறிக்க அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து தடை எங்கடா போறேன், எக்ஸ்ட்ரா பணம் கூட நான் தரேன்டா பே பண்றேன்டா வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அங்க நின்று கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோய் போய் அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஒர்க் அவுட் பண்ணிட்டேவும் மொபைல்ல மறுபடியும் என்னமோ நோண்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜீரோயை காமிச்சா, நம்ம ஜீரோய் வந்து ஒரு இடத்துல நின்று அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவனோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வருது, இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. நம்ம ஜீரோயையும் அந்த மொபைலை எடுத்து பார்த்தா இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு, நோட்டிபிகேஷன் வருது. வேற யாருகிட்டயும் இருந்தில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் கிட்ட இருந்துதான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னேவும் நம்ம ஜீரோய்க்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு கால் பண்றான். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, என்னடா உனக்கு வேணும் என்கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீரோய் வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட கேட்க, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு எனக்கு ஒண்ணும் வேணும், நான் ஜஸ்ட் உன்னோட பிசினஸை சப்போர்ட் தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோய் கிட்ட சொல்ல, நம்ம ஜீரோ இருந்துட்டு ஏய் உன்னோட நோக்கம் தான் என்னடா, ஏன்டா என்ன பண்ணிட்டு தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு என்னோட
நோக்கமா? என்னோட நோக்கம் வேற எதுவும் கிடையாது. சைனீஸ் மெடிசன ப்ரமோட் பண்றது மட்டும் தான் என்னோட நோக்கம் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு சொன்னா, நம்ம ஹீரோயிக்கு இவ பேசுறதெல்லாம் கேட்க கேட்க கடுப்பாகுது. கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட்டு கிட்ட, "டேய் உன்னோட மனசாட்சிய தொட்டு சொல்லு. உன்னோட நோக்கம் இதுதான்ட்டு வேற எதுவும் கிடையாதுன்ட்டு உன்னோட மனசாட்சி தொட்டு சொல்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட்டு கிட்ட கேட்க, நம்ம ஃபர்ஸ்ட்டு இருந்து, "நான் என்னோட மனசாட்சிய தொட்டு தான் சொல்றேன். இது மட்டும் தான் என்னோட நோக்கம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஆனா நான் அவங்க கூட ஸ்லீப் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோயி கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயிக்கு அட்டர் ஷாக்கா இருக்கு. "இங்க பாரு மவனே, நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் ஒரு நாள் அது மட்டும் என்கிட்ட நடக்கவே நடக்காது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயி வந்து ஃபர்ஸ்ட்டு கிட்ட பயங்கர கடுப்பா பேசிட்டு இருக்கா. நம்ம ஃபர்ஸ்ட்டு இருந்துட்டு, "இங்க பாரு, உனக்கு புடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்காலாட்டியும் சரி, நீ கண்டிப்பா இங்க வந்து தான் ஆகணும். சீக்கிரமா நான் உன்ன இங்க மீட் பண்றேன். சீக்கிரமா வந்து சேரு." அப்படிங்கிற மாரி நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம ஹீரோயி கிட்ட பேசிட்டு, நக்கலா சிரிச்சுக்கிட்டேவும் ஃபோன அப்படியே கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயி இருந்துட்டு, இவன என்னதான் பண்றது அப்படிங்கிற மாரி பையன் ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோய தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயி வந்து ஃபர்ஸ்ட்டோட வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னுட்டு காலிங் பெல்ல ரொம்ப நேரமா பிரஸ் பண்ணிட்டே இருக்கா. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ரூம் டோர ஓப்பன் பண்ற மாரி தெரியவே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு சவுண்ட் மட்டும் வருது. இந்த மாரி ரூம் வந்து லாக்ல இல்ல. நீ வந்து உள்ள வரலாம் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்ல, நம்ம ஜீரோவையும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறான். உள்ள போனா பயங்கர இருட்டா இருக்கு. லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கா நம்ம ஃபர்ஸ்ட்டு. இத பாக்க பாக்க நம்ம ஜீரோய்க்கு ரொம்பவே பயமா இருக்கு. பையனுக்கு இருட்டுன்னா கொஞ்சம் பயம் போல. ரொம்பவே பயப்படுறான். பயந்துகிட்டே, "அடேய் நீ எங்கடா இருக்க? ஒழுங்கு மரியாதையா வெளிய வா. ஏன் தேவையில்லாம லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஒழுங்கா லைட் எல்லாமே ஆன் பண்ணு." அப்படிங்கிற மாரி நம்ம ஜீரோவுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கிட்ட சொல்லி கத்திக்கிட்டே இருக்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு இருந்துட்டு, "ப்ளீஸ் உனக்கு புடிச்ச ஃபேவரைட்டான சாங் சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஜீரோயி கிட்ட கேட்குறான். நம்ம ஜீரோ இருந்துட்டு, "டேய் பிராங்க் பண்றதுக்கு இது ஒண்ணும் டைம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா லைட் எல்லாமே ஆன் பண்ணு. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நீ சீக்கிரமா வெளிய வா." அப்படிங்கிற மாரி நம்ம ஜீரோக்கு வந்து ஒரு மாரி பயத்திலேயேவும் நம்ம ஃபர்ஸ்ட்டு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட்டு இவன்கிட்ட கேட்டு பார்க்குறான். "உனக்கு புடிச்ச சாங் சொல்லு." அப்படிங்கிற மாரி கேட்டு பார்க்க, இவன் இருந்துட்டு, "அதெல்லாம் சொல்ல முடியாது போடா." அப்படிங்கிற மாரி பையன் ரொம்பவே பயத்துல அப்படியே நின்னுட்டே இருக்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு இருந்துட்டு, "இவன்கிட்ட கேட்டா வேலைக்கு ஆகாது." அப்படிங்கிற மாரி அவனே ஒரு பாட்ட பாடிக்கிட்டு, அப்படியே ரொம்பவே அழகா ஸ்லோ மோஷன்ல அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்துட்டுருக்கான். இவன் வர வர இவன் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்த லைட் இதெல்லாமே அப்படியே ஒவ்வொன்னா அப்படியே வந்து க்ளோ ஆரம்பிக்குது. இத பாக்க பாக்க நம்ம ஹீரோயிக்கு ஒரு மாரி சர்ப்ரைசிங்கா இருக்கு. பையன் அதையேவும் ஒரு மாரி சர்ப்ரைசிங்கா பாத்துக்கிட்டே இருக்கான். சீரியஸாவேவும் இந்த டெக்கரேஷன் இதெல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு கேண்டில் லைட் டின்னருக்கு போனா எந்த மாரி ஒரு ஃபீல் இருக்குமோ, அந்த மாரி ஒரு ஃபீலிங்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோயிக்காண்டி இந்த மாரி டெக்கரேஷன் இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து செம கியூட்டா அப்படியே வந்து சாங் பாடிக்கிட்டேவும், நம்ம ஹீரோய்க்கு முன்னாடி ஒரு ரோஸ் வந்து நீட்டுறான். நீட்டிட்டு, "இந்த மாரி நீ என் கூட டின்னருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீரோய் கிட்ட கேட்க, நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஹேப்பியா அந்த ஃப்ளவர வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோய்க்கு வந்து அவ ஃபர்ஸ்ட்டேவும் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டோட்டலா ஃப்ளாட் ஆயிட்டா. எப்பன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சாங் பாடிக்கிட்டே வரும்போது, ஒவ்வொரு லைட்டா அப்படியே க்ளோ ஆகும். அந்த சீன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ட பார்க்கறதுக்கு செம ஹேண்ட்ஸமா இருப்பான். எனக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த சீன்ல வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஹீரோயிக்கு பிடிக்காமலேயா இருக்கும். நம்ம ஹீரோயிக்கு அந்த சீன்ல ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல. பையன் அப்பவே ஃப்ளாட் ஆயிட்டான். இவனும் அக்செப்ட் பண்ணிட்டா இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் என்ன? 2 பேருமே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேவும் அப்படியே வந்து ஃபுட் இதெல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி ஊட்டி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 பேருமே மாத்தி மாத்தி ஸ்ட்ராபெர்ரி கேக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்ட்ராபெர்ரி கேக் இதெல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோயிக்காண்டி ஒரு ஸ்ட்ராபெர்ரி எடுத்து அப்படியே ஃபீட் பண்றான். நம்ம ஹீரோயியும் நம்ம ஃபர்ஸ்ட்ட பார்த்துக்கிட்டேவும், அந்த ஸ்ட்ராபெர்ரிய வந்து ஒரு பைட் பண்றான். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இவன் பைட் பண்ணிட்டு வச்ச பாதி ஸ்ட்ராபெர்ரிய அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் 2 பேருமே சேர்ந்து கேக் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கேக் ரெடி பண்ற சீன் வந்தாலேவும், எப்படியும் அந்த கேக்ல இருக்கிற கிரீம் எடுத்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மூஞ்சில பூசிக்கிற சீனும் கண்டிப்பா வரும். ஸோ அதே மாரி தான் இந்த சீரிஸ்லயும் கேக் ரெடி பண்ற சீனும் வருது. கிரீம் எடுத்து மாத்தி மாத்தி மூஞ்சில தேய்ச்சுக்கிற சீனும் வருது. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயி பையன் தான் சும்மா இல்லாம கேக்ல இருக்கிற கிரீம் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டோட ஃபேஸ்ல அப்படியே லைட்டா தடவுறான். இத பார்த்தா ஃபர்ஸ்ட் இருந்துட்டு, "டேய் நாட்டி பேபி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் பெருசா கண்டுக்காம மறுபடியும் அவன் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். அதாவது கேக் வந்து பேக் பண்ணிட்டே இருக்கான். அப்படி பேக் பண்ணிட்டே இருந்தவே சடனா இவன் என்ன பண்றான்னா, அந்த பைப்பிங் பேக்ல விப்டு கிரீம் நெறையா இருக்குல்ல, அந்த கிரீம் எடுத்து நம்ம ஹீரோயியோட லிப்ஸ் இருக்குல்ல, லிப்ஸ் ஃபுல்லாவேவும் அப்படியே வந்து அப்ளை பண்ணி விட்டுறான். நம்ம ஹீரோயியும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரி செலக்டிவா பார்த்துக்கிட்டேவும் அந்த கிரீம் அப்படியே அவனும் சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு அவன் லிப்ஸ்ல அப்படியே லைட்டா ஒட்டியிருக்கும் இல்லையா? அந்த கிரீம் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்டோட லிப்ஸ்ல அப்படியே லைட்டா தடவி விட, நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மாரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. 2 பேருமே ஒரு மாரி ஃபீல்ல தான் இருக்காங்க. அப்படியே 2 பேருமே மாத்தி மாத்தி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தா, சாஃப்ட்டா அப்படியே போயிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் என்ன கிஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா மேட்டர் தான். மேட்டர் ரொம்பவே ஸ்மூத்தா, சட்டிலா அங்க நடந்துட்டுருக்கு. ஒரு வழியா மேட்டர்லாம் நடந்து முடிஞ்சுட்டு 2 பேருமே ஒண்ணா படுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீரோ கிட்ட சொன்ன மாரியேவும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஹீரோய்க்கே ஒரு வழியா கரெக்ட் பண்ணிட்டா.
2 பேருமே இப்படி படுத்திருக்க, நம்ம ஜிரோக்கியோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட கேட்டு தான் பையன் கண் முழிக்கிறான். கண் முழிச்சு அந்த மொபைல் எடுத்து பார்த்தா, அவனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அத பார்த்துட்டு, ஐயோ! ரொம்பவே டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி பையன் வேக வேகமா எந்திரிச்சு அவனோட ட்ரெஸ் இதெல்லாமே போட்டுட்டு இருக்கான். இத பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டே, "நீ எங்க போற?" அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் வந்து ஜிரோயி கிட்ட கேட்க, நம்ம ஜிரோயி இருந்துட்டு, "ஒரு முக்கியமான கிளையண்ட்ட நான் போய் பார்க்க வேண்டியது இருக்கு. நீ என்ன ரொம்பலாம் மிஸ் பண்ணாத." அப்படிங்கிற மாரி நம்ம ஜிரோய்க்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சாஃப்ட்டா அவனோட கன்னத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு, அவன் பாட்டுக்கு அங்கருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். இப்படியே கொஞ்ச நாளும் போகுது போல. அப்படிதான் ஒரு நாளு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வேற ஒரு பையன கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் கூட அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒண்ணும் மண்ணுமா குஜாலா இருந்திருப்பான் போல. அதெல்லாம் நம்மளுக்கு காட்டல அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தத. ஸோ அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருப்பாங்கன்ட்டு நானா கெஸ் பண்றேன். அப்புறம் நம்ம ஜிரோய தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜிரோய் வந்து ஃபர்ஸ்ட்ட பார்க்கறதுக்காண்டி ஃபர்ஸ்ட்டோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா, அங்க பெட்ரூம் ஒரு மாரி மெஸ்ஸியா இருக்கு. பையன் கொஞ்சம் நேக்கடா படுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம மேட்ருக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமேவும் கீழ அப்படியே அங்கங்க போட்ட மாரியே இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜிரோய்க்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு, அவன் வந்து பேக் இதெல்லாமே கொண்டு வந்திருப்பான்ல, அந்த பேக்க கொண்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டோட மூஞ்சில வீசி எறியறான். நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு, "ஐயோ! அம்மா யார்றா அது?" அப்படிங்கிற மாரி அவன் அப்படியே லைட்டா தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஜிரோய் இருந்துட்டு அவன புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. "நான் ஏமாத்துக்காரன். உனக்கு எப்பயுமே என்கிட்ட இதுதான் வேலை. எப்ப பார்த்தாலும் என்ன ஏமாத்திக்கிட்டே தான் இருக்க. இத பத்தி என்கிட்ட சொல்லணுன்ட்டு உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஜிரோய்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அங்க கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்க. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு, "டேய் நான் லாஸ்ட் நைட் கொஞ்சம் ஓவரா குடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன்டா. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிரோய் கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றான். நம்ம ஜிரோக்கு இருந்துட்டு, "ஓ! உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? சோ நீ வேணா திங்க் பண்ணிட்டே இரு. நான் இங்கருந்து கிளம்புறேன். குட் பை." அப்படிங்கிற மாரி நம்ம ஜிரோகி வந்து ஃபர்ஸ்ட் கிட்ட சொல்லிட்டு அங்கருந்து பேக் எடுத்துட்டு போலான்ட்டு பார்த்தா, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்துட்டு, "டேய் டேய் ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றது பொறுமையா கேளு." அப்படிங்கிற மாரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜிரோகி கிட்ட எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஜிரோகி வந்து அவ சொல்ற எதுவும் கேட்காம அவன் பாட்டுக்கு அங்கருந்து பயங்கர கடுப்பா அவன் கிளம்பி போயிட்டே இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு தான் என்ன பண்றதுன்னு புரியாம அவன் போறதையவே ஒரு மாரி திரு திருன்ட்டு பார்த்துக்கிட்டே முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜிரோகிய காமிச்சா, நம்ம ஜிரோகி வந்து ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கான். அவன் பண்ண எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். அப்படி அழுதுகிட்டே இந்த ரிலேஷன்ஷிப்பே இப்படிதான் தேவையில்லாம நம்மளுக்கே தெரியாம ஒருத்தர் மேல ஃபீலிங் வந்துரும் அப்படிங்கிற மாரி, நம்ம ஜிரோகி வந்து அங்க ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். இவ இப்படி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறதோட, எபிசோடு 1 அண்ட் 2 இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ கன்டின்யூ பண்ணலாமா வேணாமான்ட்டு கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நீங்க சொன்னா தான் இந்த சீரிஸ நான் கன்டின்யூ பண்ணலாமா வேணாமான்ட்டு எனக்கு தெரியும். அப்பதான் நான் வந்து அடுத்தடுத்த எபிசோட் பண்ண முடியும். ஸோ மறக்காம இந்த சீரிஸ் கன்டின்யூ பண்ணலாமா வேணாமான்ட்டு கீழ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. சரி ஓகே உங்க எல்லாரையுமேவும் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன். பை ஃபிரெண்ட்ஸ். பை பை.